இன்னைக்கு இருக்கிற பிஸி ஷெட்யூல்ல நம்ம வீட்டு குக்கிங்கை ரொம்ப சீக்கிரமா முடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது இந்த குக்கர் தாங்க. அந்த குக்கரை எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அப்படிங்கிற வீடியோவை நம்ம பேஜ்ல போட்டிருந்தோம். அந்த குக்கரை எப்போ கண்டுபிடிச்சாங்க, அதை எப்படி எஃபிஷியண்டா யூஸ் பண்ணணும், அது சேஃப்டியா எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றதை விட இந்த குக்கர் மேனுஃபேக்சரிங்ல 40 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆப்பிள் குக்கர் மேனேஜிங் டைரக்டர் திரு வில்லியம்ஸ் அவர்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்றாங்க. வணக்கம், என்னோட பேர் வில்லியம்ஸ். திருநெல்வேலியில ஆப்பிள் குக்கர்ங்கிற பேர்ல கங்கை கொண்டான்ல பிரஷர் குக்கர் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கிறோம். இந்த ஃபேக்டரியில பிரஷர் குக்கர் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய சமையலறை சாதனங்கள் எல்லாம் நாங்க ரெடி பண்ணி தமிழ்நாடு, கேரளா, இந்தியாவுக்கு மட்டும் இல்லாம உலகம் பூரா நாங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எப்படி ப்ரெஷர் குக்கர் நம்ம தயார் பண்றோம், என்ன மாதிரி அதை நம்ம உபயோகப்படுத்தினா அதோட லைஃப் வந்து அதிகமா இருக்கும், எந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறோம், இதை எப்படி பிரச்சனை வராம நம்ம வந்து சமையல் பண்றது அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம அன்றாட நம்மளோட வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய ப்ரெஷர் குக்கர், நம்ம எத்தனை பேருக்கு இது வந்து எப்படி இந்த ப்ரெஷர் குக்கர் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு தெரியாது. 1979 வருடத்துல பிரெஞ்சு தேசத்தை சேர்ந்த டேனிஷ் பெப்பின் அப்படிங்கக்கூடிய அந்த விஞ்ஞானி தான் முதல் ப்ரெஷர் குக்கரை கண்டுபிடிச்சார். அவரை வந்து நம்ம பாராட்டம் இருக்க முடியாது. நம்மளுடைய வீட்டுல எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய பிரஷர் குக்கரோட காரண கருத்து அவர் தான். சாதாரணமான பாத்திரத்தில் நம்ம சமையல் பண்ணும்போது எவ்வளவுதான் நம்ம வந்து அதிகமா நம்ம தீ வச்சா கூட 100 டிகிரி டெம்பரேச்சர் வந்து அது தாண்டாது. இதுக்காக இந்த பிரஷர் குக்கர்ல நம்ம சமையல் பண்ணும்போது இதுல இருக்கக்கூடிய கேஸ்கட், இதுல இருக்கக்கூடிய லாக்கிங் சிஸ்டம் எல்லாம் என்ன பண்ணணும்னா உள்ள இருக்கக்கூடிய பொருளை வந்து 120 டிகிரியில வந்து வேக வைக்கும். இப்ப நமக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் இருக்கும். இப்போ உள்ள ஜென்சி கிட்ஸ், புதுசா கல்யாணம் முடிஞ்சவங்க, இவங்களுக்கெல்லாம் குக்கர் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு சின்ன டவுட்டா இருக்கும். அது ஒரு பெரிய ஒரு விஷயம் கிடையாது. உங்க அம்மாவோ வீட்டுல இருக்க பெரியவங்களோ காலகாலமா செஞ்சுட்டு வந்து தான் செய்ய போறோம். அதனால அது ஒரு பெரிய கஷ்டமான வேலை கிடையாது. சில பொதுவான பிரச்சனைகள் எப்போ வரும் அப்படிங்கறத பத்தி நம்ம சொல்லலாம். சில நேரங்கள்ல நம்ம வீட்டுல பார்க்கும்போது இந்த குக்கருக்கு மேல இருந்து தண்ணியா வந்துட்டு இருக்கும். நீங்க ரைஸ் பண்ணீங்கன்னா நிறைய கஞ்சி வரும், நீங்க டால் பண்ணீங்கன்னா அதுல இருந்தும் நிறைய நுரையா வரும். இதோட மெயின் காரணம் என்ன அப்படின்னா, இந்த குக்கர் எப்பவுமே வந்து 3/4 பாகம் இதுக்கு மேல நீங்க வந்து ஃபில் பண்ணக்கூடாது. எப்பவுமே 1/3 இதுதான் அதோட அளவு. கஞ்சி வர்றதோட மெயின் காரணம் அளவுக்கு அதிகமா நம்ம வந்து சமைக்கிறதுக்கு முயற்சி பண்றது. சோ அளவோட நீங்க சமைக்கும் போது இந்த பிரச்சனையில இருந்து நம்ம வந்து விடுபடலாம். இந்த விசில் அடிக்கிறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய இவரோட பேர் வந்து வெயிட் செட்னு நம்ம சொல்லுவோம் சாதாரணமா. இதோட கரெக்டான டேர்ம் வேர்ட் என்ன அப்படின்னா பிரஷர் ரெகுலேட்டிங் டிவைஸ். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, உள்ள இருக்கக்கூடிய ஸ்டீம் வந்து 1 கிலோ பிரஷர் வந்து மெயின்டைன் ஆகும் போது 120 டிகிரி டெம்பரேச்சர்ல உள்ள இருக்கக்கூடிய பொருள் வந்து சுலபமா வேகுது. இப்போ அடுத்தது வந்து இந்த வெயிட் செட்னு சொல்லக்கூடிய அந்த விசில் சமயத்துல வேலை செய்யாம போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஹோல் வழியா தான் இந்த ஸ்டீம் எல்லாம் வெளியில வரணும். சமயத்துல இந்த ஹோல் வந்து பிளாக் ஆகும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அரிசி, பருப்பு இதுக்குள்ள போய் ஒட்டிக்கிடும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்ல குக்கரை வந்து கண்டிப்பா நம்ம பாதுகாக்கணும். இந்த பாதுகாக்கிறதுக்கு வடிவமைக்கப்பட்டது இந்த குக்கர்ல 2 விதமான பாதுகாப்பு அம்சங்கள் இருக்குது. முதலாவது அம்சம் வந்து கேஸ்கட் ரிலீஸ் சிஸ்டம், GRS அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேஸ்கட் ரிலீஸ் சிஸ்டத்தோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இதுக்குள்ள பிரஷர் அதிகமாகும் போது இந்த பிரஷர் வந்து இந்த கேஸ்கட்டை அழுத்தி இந்த தொலை வழியா வெளியே அனுப்பிச்சு விட்டுரும். எக்ஸஸ் இருக்கக்கூடிய ஸ்டீம் எல்லாத்தையும். பொதுவா ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்கா ஒரு கேஸ்கட்டை மாத்துறது ரொம்ப நல்லது. இதை நம்ம செய்ய மாட்டோம் பொதுவா. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த குக்கரை திருப்பியும் பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த சேஃப்டி வால்வ்னு சொல்லக்கூடியது. இந்த சேஃப்டி வால்வ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சேஃப்டி வால்வோட மைய பகுதியில் இருக்கிறது பிஸ்மத் அப்படின்னு ஒரு மெட்டீரியல். இந்த பிஸ்மத்தோட கேரக்டர் என்ன அப்படின்னா, எப்பெல்லாம் இந்த குக்கர் வந்து இந்த வெயிட் செட் லிஃப்ட் ஆகி வேலை செய்யாம போகுதோ அப்பெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த குக்கருக்குள்ள இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து இந்த குக்கர் வந்து அதிகமான வெப்பம் அடையறக்கு செய்யும். இந்த டெம்பரேச்சர் அதிகமாகும் போது இதோட மைய பகுதியில் இருக்கக்கூடிய பிஸ்மத் அப்படிங்கிற மெட்டீரியல் மெல்ட் ஆகி இது வழியா ஸ்டீம் எல்லாம் வெளியில வந்து இந்த குக்கரை வந்து பாதுகாக்குது. நிறைய விளக்கங்கள் உங்களுக்கு பிரஷர் குக்கரை பத்தி சொல்லி இருக்கிறோம். இதெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லி நம்புறேன். இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு ட்ரபிளும் இல்லாம உங்களுடைய உணவை நீங்க பத்திரமா சமைக்கலாம். உங்களுடைய சமையலை இன்னும் நீங்க பாதுகாப்பா வைக்கலாம். ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள். சார் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி உங்க குக்கிங்கை இன்னும் எஃபிஷியண்டா ஆக்குங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சிவகாசி சமையலோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.